உங்களை வரவேற்கிறோம். காற்றின் மொழி ஒளியா இசையா என்ற கேள்வியை எழுப்பினார் கவிஞர் வைரமுத்து. மனித மனங்களினுடைய மொழி ஒளியா என்ற கேள்வியை எழுப்பிய ஃபீனிக்ஸ் மனிதர்தான் இன்றைய ஃபீனிக்ஸ் மனிதர்கள் நிகழ்ச்சியினுடைய நாயகன். யார் அவர்? தெரிந்து கொள்வதற்கு முன்பாக அமர் சேவா சங்கத்தினுடைய அறிமுக காணொலி ஒன்றை தற்போது பார்த்து வரலாம். அமர் சேவா சங்கம் தென் தமிழ்நாட்டின் தென்காசி மாவட்டத்தில் ஆய்க்குடி கிராமத்தில் அமைந்துள்ள அமர் சேவா சங்கம் 1981 பத்மஸ்ரீ விருது பெற்ற ஸ்ரீ எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களால் நிறுவப்பட்டு பட்டய கணக்காளர் ஸ்ரீ எஸ் சங்கரராமன் அவர்களால் வளர்ச்சி பெற்றது. இவர்கள் இருவரும் சக்கர நாற்காலி பயன்படுத்துபவர்கள். தடையுடைப்போமே, பயம் தகர்ப்போமே, மாற்றுத்திறன் கொண்டுலகை மாற்றிடுவோம். மாற்றுத்திறனாளிகளும் சமூகத்தில் ஒரு சக்தி வாய்ந்த அங்கமாக அடையாளம் காணப்பட வேலி ஃபார் த டிசேபிள் என ஒன்றை நிறுவுவதே இவர்களின் குறிக்கோளாக உள்ளது. அமர் சேவா சங்கம் பல்வேறு விதமான மாற்றுத்திறனாளிகளுக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய வகையில் மறுவாழ்வு சேவைகளை வழங்கி அவர்களின் திறமைகளை வெளிக்கொணர்ந்து வாழ்வாதாரத்தை உயர்த்தி அவர்கள் சமூக மேம்பாடு அடைய உறுதுணை செய்யும் நிறுவனமாக திகழ்கிறது. அமர் சேவா சங்கம் வழங்கும் ஃபீனிக்ஸ் மனிதர்கள் நிகழ்ச்சி சப்தம் இல்லா சாதனையை இன்றைய நிகழ்ச்சியில் கொண்டாடவிருக்கிறது. தன்னால் சத்தத்தை கேட்க முடியாவிட்டாலும் இயற்கையின் சத்தத்தை தன்னுடைய புகைப்படத்தால் படம் பிடிப்பவர்தான் இன்றைய நிகழ்ச்சியினுடைய நாயகன். இயற்கையின் மொழிகள் புரிந்துவிடல், மனிதருக்கு மொழியே தேவையில்லையே என்ற கவிஞர் வைரமுத்துவினுடைய வார்த்தையை வாழ்க்கையாக்கியவர். அவர்தான் மெட்ராஸ் போட்டோ பிளாகர்ஸினுடைய ஃபவுண்டர் அண்ட் டிராவல் போட்டோகிராஃபர் திருமிகு ஸ்ரீவத்சன் சங்கரன். இவருடன் இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைவது சிவசைலத்தில் இருக்கும் காந்திகிராம் சாந்தி ஹையர் செகண்டரி ஸ்கூலினுடைய ஸ்பெஷல் எஜுகேட்டர் திருமிகு ராமலட்சுமி மற்றும் செய்கை மொழிபெயர்ப்பாளர் நித்யா. ஆக இவர்களுடன் இணைந்து சப்தம் இல்லா சாதனையை நானும் கொண்டாட மிக தீவிரமாக ஆர்வமாக காத்து கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் காது கேளாமையிலிருந்து மீண்டெழுவது குறித்து உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் திரையில் தெரியும் அலைபேசியினருக்கு அழைத்து அதற்கான ஆலோசனைகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆக துளியும் தாமதிக்காமல் நாம் கொண்டாடலாம் சப்தம் இல்லா சாதனையை இன்றைய நிகழ்ச்சியில். வணக்கம் சார். வணக்கம். முதலாவதாக சார், உங்களிடமிருந்து காற்று புகாத இடத்திலும் உங்களுடைய மொழி பேசுகிறது, சத்தம் கேட்காத சூழலிலும் உங்களுடைய மொழி பேசுகிறது, அதுதான் புகைப்பட மொழி. ஆக உங்கள் மொழியில் உங்களை பற்றி சில வார்த்தைகள். வணக்கம், நான் ஸ்ரீவத்சன் சங்கரன். நான் டிராவல் ஃபோட்டோகிராஃபர் மற்றும் விர்ச்சுவல் ஸ்டோரி டெல்லர் அண்ட் ஃபோட்டோகிராஃபி எஜுகேட்டர். சென்னை மற்றும் இந்தியா முழுவதும் பல ஊர்களில் சென்று படம் பிடித்திருக்கிறேன். என் பயணத்தில் மற்றவங்க வித்தியாசமாக படுத்த வேண்டிய என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, ஐம் எ பர்சன் வித் ஹியரிங் டிசபிலிட்டி. ஸோ அதனால் ஒளியை மட்டுமே விர்ச்சுவலாக பார்த்து கற்றுக்கிற விஷயம் தான் எல்லாமே. ஸோ அதனால் சவுண்டு இல்லாமல் நிறைய விஷயம் பார்க்க முடியும். ஸோ அதனால் அதில் இன்ட்ரெஸ்ட் ஃபோட்டோகிராஃபியில் வந்தது. ஃபோட்டோகிராஃபி மூலமாக நிறைய விஷயம் கற்றுட்டேன். ஸோ ஃபோட்டோகிராஃபி இஸ் மை பேஷன் அண்ட் ப்ரொஃபஷன் டூ. அதன் மூலமாக மெட்ராஸ் ஃபோட்டோ பிளாகர் கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்ணேன். அந்த கம்யூனிட்டிலேருந்து ஃபோட்டோகிராஃபி ஒர்க் ஷாப் அண்ட் ஃபோட்டோகிராஃபி ஃபோட்டோ வாக் நிறைய கண்டக்ட் பண்ணியிருக்கேன். ஃபோட்டோகிராஃபியில் டெக்னிக்கலாக போகாமல் கொஞ்சம் எம்பத்தி ப்ளஸ் அப்சர்வேஷன் இதன் மூலமாக அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறோம். டிசபிலிட்டி அவேர்னஸ் மற்றும் ஃபோட்டோகிராஃபி அவேர்னஸ் டூ. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு ஹியரிங் ஃபோரம் அந்த ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணது WHO. அதுலேயும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த ஆர்கனைசேஷனில் பார்த்திங்கன்னா ஹெல்த் கேர் அவேர்னஸ், டிசபிலிட்டி அவேர்னஸ் அண்ட் இன்க்ளூஷன் இந்த உலக அளவில் கான்வர்சேஷன் நடக்கும். அதில் என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் ஷேர் பண்ணியிருந்தேன். இதன் மூலமாக நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோகிராஃபி ஒரு லாங்குவேஜ் மாதிரி எனக்கு. அதன் மூலமாக ஒரு உலகத்தை எப்படி ரசிக்க முடியுங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. இது சவுண்டு மட்டும் தான் வேணும் அவசியம் இல்லை. நன்றி. ஓகே, ஃபோட்டோகிராஃபியும் ஒரு மொழி தான். அந்த மொழியை புரிந்து கொள்வதற்கு எங்களுடைய கண்ணோட்டம் வேறாக இருக்க வேண்டும் என்பதை உங்களுடைய பதிலாக நாங்கள் புரிந்து கொள்கிறோம். இந்த நேரத்தில் உங்களுடைய எந்த பருவத்தில் இந்த காது கேளாமை என்ற கண்டிஷன் இருப்பதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் சார்? எனக்கு ஒரு 6 வயசு இருக்கும்.
அந்த சமயத்தில் வந்து என்னுடைய மற்ற குழந்தை மாதிரி சவுண்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலாம், பின்னாடி கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்கலாம். ஸோ வந்து என்னோடய பேரண்ட்ஸ் வந்து ஆடியோகிராம் எடுத்தாங்க. அந்த டைமில் தான் எனக்கு வந்து தெரிஞ்சுது ஓகே ஹியரிங் டிசபிலிட்டி இருக்குன்னு. அப்போ வந்து சென்சோரியல் ஹியரிங் லாஸ் ஒன்று இருந்தது. தட்ஸ் கைண்ட் ஆஃப் ஹியரிங் டிசபிலிட்டி. ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லெவல்ஸ் இருக்குது. மைல்டு ஹியரிங் லாஸ், மாட்ரேட் ஹியரிங் லாஸ் அண்ட் ப்ரொஃபவுண்ட் ஹியரிங் லாஸ் அண்ட் டோட்டல் ஹியரிங் லாஸ். இதில் பார்த்திங்கன்னா ரைட் இயர் டோட்டல் ஹியரிங் லாஸ், லெஃப்ட் இயர் ப்ரொஃபவுண்ட் ஹியரிங் லாஸ். தட் மீன்ஸ் ப்ரொஃபவுண்ட் ஹியரிங் லாஸ்னால் என்னோடய வாய்ஸே எனக்கே கேட்காது அந்த மாதிரி. ஸோ வந்து இயரிங் எய்டு போட்டால் தான் ஓரளவுக்கு கேட்கும், சப்போர்ட் பண்ணும். கண்ணாடி போடுறதுக்கும் இயரிங் எய்டுக்கும் ரெண்டுமே சமம் கிடையாது, ரெண்டும் வித்தியாசம் தான், ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி அக்செப்டன்ஸு ஃபஸ்ட் இயரிங் எய்டு போடும்போது அக்செப்ட் பண்ண முடியல. இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் டு அக்செப்ட். பட் போக போக எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. இந்த மாதிரி நிறைய பேர் மீட் பண்ணும்போது அவங்களும் என்ன மாதிரி இருக்கும்போது பார்த்தேன். அப்புறம் தான் ஓகே நான் மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு நான் அக்செப்ட் பண்ண ஆரம்பித்தேன். அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் வந்து ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் இட். ஸோ அதே சமயத்துலேயும் என்னுடைய குறைபாடு ஒரு பெரிய பாசிட்டிவாக எடுக்க ஆரம்பித்தேன். அதில் இந்த மாற்றங்கள் நிறையா தெரிஞ்சுது. ஓகே, காது கேளாதவர்களும் இந்த சமூகத்தில் இன்க்ளூசிவாக உணர வேண்டியதன் அவசியத்தை உங்களுடைய பதில் உணர்த்துகிறது. அடுத்ததாக மேம், உங்களிடமிருந்து இந்த குழந்தை பருவத்தில் காது கேளாமை என்ற கண்டிஷன் உருவாகும் போது அதனை எப்படி கண்டறிவது, அதை பெற்றோர்கள் எவ்வளவு கவனத்துடன் அந்த குழந்தைகளை அணுக வேண்டியிருக்கிறது? அதாவது ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹியரிங் டிசபிலிட்டி அப்படிங்கிறத வந்து 3 டைப்பாக அது வந்து உருவாகுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா போஸ்ட் நேட்டல் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று நியோ நேட்டல், அடுத்து வரதை வந்து ப்ரீநேட்டல். அதாவது ப்ரீநேட்டல் அப்படிங்கிறது குழந்தை வந்து அம்மாவோட கருவறையில் இருக்கும் பொழுதே வந்து அந்த குழந்தைக்கு வந்து காது கேட்காம போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பர்த் அட் த டைம் ஆஃப் பர்த், குழந்தை பிறக்கும் பொழுது அதில் அவங்களோட கிரிட்டிக்கலான பொசிஷனில் ஏதாவது குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அதோட காதிலிருந்து போகக்கூடிய நரம்பில் வந்து ஏதாவது பாதிப்பாச்சுன்னா காது கேட்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா ஆஃப்டர் பர்த், பிறந்ததுக்கு அப்புறமா கூட அந்த குழந்தைக்கு வந்து காது கேட்காம போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த 3 டைப்பும் வந்து நம்ம வந்து கிளினிக்கல் வந்துட்டு இந்த 3 டைப். இது தவிர இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ரிலேட்டட் மேரேஜ் பண்ணினாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த பிளட் குரூப் வந்து சேம் பிளட் குரூப்பு இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைங்களுக்கு வந்து காது கேட்காம போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுறாங்க. ஆக்சுவலாக எங்கள் ஸ்கூல் நான் ஒர்க் பண்ணுறது வந்து காந்தி கிராம சாந்தி செவித்திறன் குறையடையோர் பள்ளி சிவசைலம். அந்த சிவசைலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு இந்த ரிலேட்டட் மேரேஜில் உள்ள பிள்ளைங்களை வந்து நிறைய எங்கள் ஸ்கூலில் படிக்கிறாங்க. அவங்களோட ஹிஸ்ட்ரியை நம்ம கேட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் வந்து ரிலேட்டடாக இருக்காங்க. அப்போ ரிலேட்டடாக இருக்கிறதுனால இந்த டிசபிலிட்டி வந்து நிறைய வருது அப்படிங்கிறது அப்படி இருக்குது. நாங்களும் ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணும்போதும் அது அப்படி தான் ஆக்சுவலாக இருக்குது. இந்த குழந்தைங்களுக்கு வந்து டிசபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதையே வந்து எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்தது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஓகே, நிச்சயமாக மேம். சார், உங்களிடமிருந்து உங்களுடைய பள்ளி பருவத்தில் இந்த காது கேளாமை என்ற கண்டிஷனால் நீங்கள் சந்தித்த சவால்கள், அதிலிருந்து நீங்கள் மீண்டெழுந்தது எப்படி? ஓகே, என்னோட ஸ்கூல் படிக்கும்போது ஃபஸ்ட்டு முதல் சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸோட கம்யூனிகேஷன் இஸ் த பிக்கஸ்ட் சேலஞ்சு. ஸோ வந்து எப்போவுமே நான் ஃபஸ்ட் ரோல் உட்காந்துப்பேன். ஃபஸ்ட் ரோல் உட்காரும்போது கூட கவனிக்கலாம், பட் வந்து டக்குன்னு புரியாது. இந்த மாதிரி சேலஞ்ச் தான் நிறைய இருந்திருக்கு. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய கம்யூனிகேட் பண்ணும்போது எனக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கு, இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. அப்புறம் வந்து செகண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் பில்டிங், லைக் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து பில்ட் பண்ணுறது, கம்யூனிகேட் பண்ணுறது, அண்டர்ஸ்டாண்டிங்கு, இந்த மாதிரி சேலஞ்ச்லாம் இருந்தது. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா குரூப் கான்வர்சேஷன். இப்போ 4 பேர் பேசும்போது அவங்க என்ன பேசுகிறாங்கிறது டக்குன்னு எனக்கு புரியாது. ஸோ தெர் இஸ் லாட் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறையா சேலஞ்சஸ் இருந்திருக்கு ஸ்கூலில். அதே மாதிரி 4வது பார்த்திங்கன்னா இயரிங் எய்டு. இப்போ நான் மட்டும் இயரிங் எய்டு போட்டிருப்பேன். ஏன்னா வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ், இயரிங் ஸ்டூடெண்ட்ஸும். ஸோ அவங்களோட சேர்ந்து படிக்கும்போது நான் மட்டும் தான் இயரிங் எய்டு போட்டிருப்பேன். அப்போது வந்து கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது ஆரம்பத்தில். பட் ஒரு டைமுக்கு போக போக இதுதான் என்னோடய வாழ்க்கை அப்படிங்கிறத முடிவு பண்ணும்போது நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணக்கப்புறம் அதுக்கப்புறம் வேறு சேலஞ்சஸ் வரும். அந்த மாதிரி கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணும்போது அப்புறம் வந்து ஃபோன் கால்ஸு,
லைக் ஃபோன் வந்து பேசும்போது டிஃபிகல்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் இருந்திருக்கு. பட் முக்கியமாக ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் தான். அந்த கம்யூனிகேஷனை எப்படி பில்ட் பண்ணுறது, டீச்சர்ஸ் அண்டு எனக்கும் இருக்கிற டீச்சர்ஸ் கம்யூனிகேஷன் பேரியர்ஸ் இருக்கும். பட் இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்னா டீச்சர்ஸ் கிட்ட போய் கேட்பேன். அப்புறமா கேட்கும்போது அது என்ன டவுட்ஸ் இருக்கோ கிளாரிஃபை பண்ணிப்பேன். ஸோ வந்து இப்படி தான் வந்து காலத்தை வந்து கடத்தினது. தீஸ் ஆர் த சேலஞ்சஸ். பள்ளி பருவத்திலேயே உங்களை நீங்களாகவே ஏற்றுக்கொண்டதால் இந்த சமூகமும் உங்களை நீங்களாகவே ஏற்றுக்கொள்கிறது. மேம், அடுத்ததாக உங்களிடமிருந்து இந்த ஆரம்ப காலத்தில் இந்த காது கேளாத கண்டிஷன் உடையவர்களுக்கு ஆரம்ப காலத்திலிருந்தே நாம் எத்தகைய இன்டர்வென்ஷன் செய்து எத்தகைய பயிற்சிகள் வழங்குவது அவசியம்? முதல்ல வந்துட்டு பிள்ளைங்களுக்கு வந்து காது கேட்கல அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ண வைக்கணும். ஆரம்பத்தில் நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல அதுக்கு நிறைய டெஸ்டஸ்லாம் இருக்குது. இப்போ கொடுத்துருக்காங்க OAE டெஸ்ட் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க, ஆட்டோ அக்கஸ்டிக் எமிஷன் அப்படின்னு பேர். அது பிறந்த குழந்தைக்கு அந்த டெஸ்ட் வந்து பண்ணி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இது தவிர பேரா டெஸ்ட்டு அப்படிங்கிறது நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து அந்த டெஸ்ட்டுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அதை வச்சுட்டு நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா அந்த குழந்தைக்கு காது கேட்குதா கேட்கலையா அப்படிங்கிறது கிளினிக்கெல்லாம் நம்ம வந்து அசஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா அப்படி ஒருவேளை நம்ம கிளினிக்கெல்லாம் அசஸ் பண்ணலை அப்படின்னா வீட்டிலையே கூட நம்ம அந்த குழந்தைங்களுக்கு வந்து காது கேட்கலையா அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சவுண்டு கேட்குது. இப்போ நார்மல் குழந்தைனா என்ன பண்ணும், சத்தம் கேட்ட உடனே முழிச்சிரும். தூங்கிட்டு இருக்கிற குழந்தை முழிக்கும். அப்படி இல்லைனாக்கா கீழே ஏதாவது போட்டோம்னா கை காலை வந்து ஷிவரிங் ஆகும். இந்த குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி ஷிவரிங் ஆகாது, அவங்க முழிக்கவும் மாட்டாங்க. ஒருவேளை வைப்ரேஷன் ஃபீல் பண்ணி அவங்க வந்து முழிக்கிறதா இருக்கலாம். அது வந்து தரையில் தான் அந்த வைப்ரேஷனை அவங்களால ஃபீல் பண்ண முடியும். தொட்டிலில் தூங்கும்போது வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டை கேட்டு ஒருவேளை கையை ஆட்டலாம், இல்லைனா காலை ஆட்டலாம், இல்லைனா கண்ணை பிளிங்க் பண்ணலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூமெண்ட் குழந்தைகிட்ட இருந்ததுன்னா மட்டும்தான் அதால் கேட்குதுன்னு அர்த்தம். அந்த எந்த மூமெண்ட்டுமே இல்லை, ஒரு குக்கர் விசில் அடிக்குது, ஒரு பெல் அடிக்குது, இந்த சட்டம்லாம் கேட்கும்போது அந்த குழந்தைங்கிட்ட எந்த அசைவும் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹியரிங்கில் வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு முதல்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த ஐடென்டிஃபை பண்ணினதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த குழந்தைக்கு காது கேட்கல அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அப்போலே ஏர்லியராகவே அவங்களுக்கு இன்டர்வென்ஷன் பண்ணணும். அதுக்கு தான் பேர் ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் ஏர்லி இன்டர்வென்ஷன் அப்படின்னு பேர். முதல்ல கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு இன்டர்வென்ஷன் பண்ணணும். எப்படி இன்டர்வென்ஷன் பண்ணணும், உடனே ஹியரிங் எய்டு வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும். ஹியரிங் எய்டை ப்ரொவைட் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக அம்மாவோட வயிற்றில் இருக்கும்போது 5 மாதத்துலேயே நார்மல் குழந்தைங்க சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த குழந்தைங்களுக்கு அதெல்லாம் கிடச்சிருக்காது இல்லையா. அதனால் எல்லா சவுண்ட்ஸையும் நம்ம வந்து அது 5 மாதத்தில் என்னென்ன சவுண்டெல்லாம் கேட்குமோ அந்த சவுண்டை எல்லாத்தையும் நம்ம வெளியில் வந்ததுக்கப்புறமா அவங்கள கேட்க வைக்கணும் ஃபஸ்ட்டு. அதாவது காது கேட்டுதுன்னா அவங்களால பேச முடியும். காது கேட்காததுனால தான் அவங்களால பேச முடியலை. ஸோ அந்த காது கேட்கல அப்படின்னு நம்ம புரிஞ்ச உடனேயே அவங்களுக்கு எல்லா சவுண்ட்ஸையும் நம்ம கேட்க வைக்கணும். ஃபஸ்ட்டு கேட்க வச்சுட்டு அதுக்கப்புறமா இவங்களுக்கு ஒரு தெரப்பி கொடுக்கணும். அதாவது ஸ்பீச் தெரப்பி வந்து கொடுக்கணும். பேசுறதுக்கு வந்து நார்மல் பிள்ளைங்க நம்மளை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அவங்க பேசிடுவாங்க. இந்த குழந்தைங்க நம்மளை பார்த்துக்கிட்டே இருந்தால் அவங்களால பேச முடியாது. சத்தம் கேட்கல அப்படிங்கிறதுனால அவங்களால பேச முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த சவுண்டை கேட்க வச்சுட்டு நிறைய இன்புட் உள்ளே கொடுத்துட்டே இருக்கணும். கேட்டதுக்கு அப்புறமா அவங்களால பேசுறதுக்கு அவங்கள ட்ரை பண்ண வைக்கணும். இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலே ஹியரிங் எய்ட் அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு வந்து வேர்ட்ஸு இப்படி ஒன்று ஒன்றா வந்து டெவலப் ஆகிட்டே வரும். டெவலப் ஆகும்போது நம்ம ஸ்பீச் தெரப்பி அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பீச் தெரப்பி கொடுத்துட்டோம்னா அவங்கள இன்க்ளூசிவ் எஜுகேஷன், அதாவது நார்மல் பிள்ளைங்க கூட இப்போ ஸ்ரீவத்ஸ் பார்த்தோம் இல்லையா, அவர் வந்து அந்த ஸ்பீச் தெரப்பி கொடுத்து அவங்க வீட்டில் வந்து அவங்களோட கோஆப்ரேஷன் அதிகம், அவங்க அம்மா அப்பாவோட கோஆப்ரேஷன் ரொம்ப முக்கியம். அவங்க கோஆப்ரேட் பண்ணினாங்க அப்படின்னா அந்த குழந்தை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே என்ன பண்ணலாம்னா இன்க்ளூசிவ் எஜுகேஷன் நம்ம பண்ண முடியும். அப்படி ஒருவேளை பிக்கப் பண்ண முடியல அப்படின்னா எங்களை மாதிரி சிறப்பு பள்ளிகள் இருக்கு. இந்த சிறப்பு பள்ளிகள்லையும் நாங்கள் அதே வேலையை ஸ்கூலுக்கு வந்தவுடனே செய்கிறோம். அந்த சிறப்பு பள்ளிகளில் உள்ள ஆசிரியர்கள் இதுக்குன்னே தனியாக ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க. ட்ரெயின் பண்ண டீச்சர்ஸாக தான் இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்க ட்ரெயின் பண்ணும்போது அவங்களோட ஸ்கூல் எஜுகேஷனும் இம்ப்ரூவ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓகே மேம், தொடர்ந்து பேசலாம். அதாவது ஏர்லி வார்னிங் சைன்ஸ் இந்த கண்டிஷன் குழந்தைகளுக்கு இருப்பது என்பதை தெரிவதற்கு முன்பாகவே பெற்றோர்கள் மற்றும் சுற்றி இருக்கக்கூடிய பெரியவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை உங்களுடைய பதில் விளக்கியது. தொடர்ந்து பேசலாம். அமர் சேவா சங்கம் வழங்கும் ஃபீனிக்ஸ் மனிதர்கள் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணையலாம். சப்தமில்லா சாதனையைத்தான் இன்றைய ஃபீனிக்ஸ் மனிதர்கள் நிகழ்ச்சி கொண்டாடி வருகிறது. அந்த வகையில் சப்தமில்லா சாதனையை செய்து வரும் ஃபீனிக்ஸ் மனிதரிடம் தொடர்ந்து பேசலாம். சார், உங்களிடமிருந்து செய்கை மொழி மற்றும் லிப் ரீடிங் இந்த இரண்டத்திற்குமான வேறுபாடுகள் என்னென்ன? நீங்கள் செய்கை மொழியை எப்படி கற்றுக்கொண்டீர்கள்?
ஹியரிங் டிசபிலிட்டி அப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒரே மாதிரி இருப்பாங்க சொல்ல முடியாது. ஹியரிங் டிசபிலிட்டி வந்து சில பேர் வந்து குறைவாக கேட்கலாம், சில பேருக்கு சுத்தமாக கேட்காம இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய டிசபிலிட்டிஸில் வந்து நிறைய ஸ்பெக்ட்ரம் இஸ் வெரி ஹியூஜ். ஸோ வந்து அதில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஓரளவுக்கு கேட்கும் அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன், அப்புறம் வந்து அவங்க பேசும்போது சவுண்டு, பாடி லாங்குவேஜ், இதோட சப்போர்ட் மூலமாக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதுதான் வந்து லிப் ரீடிங்கு. லிப் ரீடிங் எப்போவுமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து பேசும்போது தான் அதுக்கு கிளியராக இருக்கும். சைடில் பேசினா கேட்காது, கிளியராக இருக்காது, பின்னாடி பேசினா கிளியராக இருக்காது. ஸோ வந்து லிப் ரீடிங் பொறுத்த மட்டும் நேராக பேசும்போது மட்டும்தான் அது ஒரு அந்த லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இப்போ வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தவிர சைன் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா அது ஒரு டெப் கம்யூனிட்டி. அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது வெரி ஹியூஜ், இட்ஸ் வெரி லார்ஜ் அண்ட் மெனி பீப்புள் யூஸ் தட். அந்த லாங்குவேஜில் வந்து சைகை மொழி பார்க்கும்போது யூஸ் அண்ட் ஹேண்ட் அண்ட் பாடி லாங்குவேஜ் அண்ட் ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன், ஸோ இதெல்லாமே கலந்துருக்கும் வார்த்தை இல்லாமல். ஸோ வந்து அது மூலமாக வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். ஆனால் வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியன் சைன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு சைன் லாங்குவேஜ் இருக்குது. அந்த மாதிரி 200 சைன் லாங்குவேஜ் மேலே இருக்குது. ஸோ ஒரு சைன் லாங்குவேஜ்க்கும் ஒரு கல்ச்சர் இருக்குது. ஸோ அதுக்கும் கிராமர் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு தனி அடையாளம் இருக்குது. ஸோ இது அடையாளம் வந்து எப்படி கற்றுட்டேன்னா 2020க்கு முன்னாடி எனக்கு ஒரு அந்த சைன் லாங்குவேஜ் எக்ஸ்போச்சரே கிடையாது எனக்கு. அது விட்டு எல்லாருமே வந்து எல்லாரோடையோ பழகும் போது தான் வந்து லிப் ரீடிங்கு, பாடி லாங்குவேஜ் அதை வச்சு தான் நான் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்தேன். 2019-20 அந்த டைமில் வந்து டெப் கம்யூனிட்டியோட மிங்கிள் பண்ணும்போது எனக்கு ஒரு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அவங்களோட பேசும்போது சைன் லாங்குவேஜ், அதுக்கப்புறம் வந்து அவங்ககிட்டேருந்து நிறைய கம்யூனிகேட் பண்ணி லாங்குவேஜ் கற்றுட்டேன். இப்போவும் நான் கற்றுன்னு தான் இருக்கேன். ஸோ வந்து அந்த லாங்குவேஜ் வந்து ப்ரமோட் பண்ணலாம். ஆனால் அதே மாதிரி எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடச்சிது அந்த லாங்குவேஜ்னால. ஒரு தனி ஐடி லைக் ஐடென்டிட்டி மாதிரி. ஸோ வந்து எனக்கு அதனால் வந்து ஒரு ஆட்டிடியூட் சேஞ்ச் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயம் கற்றுட்டேன் ஃபோட்டோகிராஃபிக்கு மேலே. ஸோ வந்து சைன் லாங்குவேஜ், லிப் ரீடிங், வி நீட் டு எம்ப்ரேஸ் ஆல் கைண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன். எல்லா விதமான கம்யூனிகேஷனும் நம்ம ஏற்றுக்கணும். அதுதான் வந்து இட்ஸ் எ வே டு ஃபார்வர்ட். தீஸ் ஆர் மை தாட்ஸ். ஓகே, சைகை மொழி, லிப் ரீடிங் என்ற மௌன மொழியினுடைய சாரத்தை உங்களுடைய பதில் பேசியிருக்கிறது. தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இணைப்பில் இருக்காங்க, பரமக்குடியிலிருந்து மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், உங்களுடைய கன்சர்னை நீங்கள் அட்ரஸ் பண்ணலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், நீங்கள் பேசலாம். எங்களுக்கு உறவுக்கார பையனுக்கு காது கேட்கல, வாய் பேசல, இப்போ வந்து சாயந்தரம் அவங்களுக்கு வந்து பார்வை தெரியலைன்னு சொல்றாங்க. அவங்க கையை பிடிச்சிட்டு போகணுங்கிற மாதிரி அளவுக்கு ஆகுது. இப்ப அவங்களுக்கு வந்து சர்டிபிகேட் வந்து டெஃப் அண்ட் டம்னு இருக்கு. இப்போ ஃபர்தரா நம்ம என்ன பண்ணணும்? அவங்களுக்கு எப்படி வேலை வாய்ப்புகள் சம்பந்தமா ஏதாவது யாரை போய் கான்டாக்ட் பண்ணணும்? +2 வரைக்கும் படிச்சுட்டாங்க அவங்க. ஓகே சார், நிச்சயமாக இதற்கான பதிலை நாம் பெற்றுக்கொள்ளலாம். மேம், நீங்கள் சொல்லுங்கள். அவங்களுக்குள்ள டெஃப் அண்ட் டம்மாக இருக்காங்க. இப்போ மாலை நேரத்தில் அவங்களுடைய பார்வை குறைபாடாக இருக்கிறதா, அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் எதிர்காலத்தில்? அதாவது நீங்கள் வந்துட்டு அவனுக்கு அந்த தம்பி அவருக்கு வந்து காது கேட்கல, வாயும் பேச முடியாதுங்கிறதுக்கு நீங்கள் அடையாள அட்டை வாங்கியிருக்கீங்க, அப்படி தானே? ஆமா, அப்படிதான். இப்போ வந்து பார்வை குறைபாடும் அவருக்கு இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க இல்லையா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய நீங்கள் பரமக்குடியில் இருக்கீங்கன்னா உங்களுடைய அரசு மருத்துவமனையில் ஒரு கேம்ப் நடக்கும். அதாவது இந்த மாதிரி குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு அடையாள அட்டை நீங்கள் அதாவது காது கேளாமைக்கான அடையாள அட்டை வாங்கின அதே இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்களோட ஐ செக்கப்பையும் நீங்கள் போய் பண்ணுங்கள். பார்வை குறைபாடும் இருக்குது அப்படின்னா அதையும் சேர்த்து அவங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு அடையாள அட்டை தருவாங்க. ஹலோ, கேட்குதா சார்? கேக்குது, சொல்லுங்க. நீங்க அந்த பார்வை குறைபாடையும் சேர்த்து அவங்களுக்கு அந்த அடையாள அட்டை வாங்குனீங்க அப்படின்னா 2க்கும் சேர்ந்து அப்படின்னு வரும்பொழுது அவங்களுக்கு வந்து நம்மளுடைய அரசு வேலை வாய்ப்பு எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்கு தருவாங்க. அது அரசு வேலை வாய்ப்பு எழுதி போடுறாங்க, பரீட்சைகளை எழுதுறாங்க. அது தவிர்த்து வந்து தனியார் துறையில வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது வேலை வாய்ப்புகள் உங்க ஆய்க்குடி இதுலயே ஏதாவது வேலை வாய்ப்புகள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஆய்க்குடியில வந்துட்டு இந்த மாதிரி வேலை வாய்ப்பு அவங்க வந்து கொடுக்காங்க அப்படின்னா பயிற்சிகள் நிறைய கொடுத்துட்டு இருக்கோம் அமர் சேவா சங்கத்துல. ஆனா அவங்களுக்கு வேலை வாய்ப்புக்கான வழிகாட்டுதல்களும் அங்க வந்து நம்ம நடத்தி கொடுப்போம்.
நாங்க நேர்ல வரணுமா? நேர்ல எடுத்துக்கணும்னா நேர்ல வரணும். கண்டிப்பா வாங்க. நீங்க அடையாள அட்டையில வந்து அவங்களுக்கு வந்து அந்த பார்வைத்திறன் குறைபாடும் இருக்கு அப்படிங்கறத சேர்த்து அடையாள அட்டை வாங்கிட்டு நீங்க கண்டிப்பா நேர்ல வாங்க. உங்களுக்கு கண்டிப்பான ஒரு வழிகாட்டுதல் வந்து அங்க கிடைக்கும். தென்காசி வந்து வரணுமா? ஆமா, தென்காசி வந்துட்டு அங்கே தென்காசியில் நீங்கள் அமர் சேவா சங்கம்னு யார்கிட்ட சொன்னாலும் கொண்டு போய் உங்களை விட்டுருவாங்க. அவருடைய கேள்விக்கான தேவையை உங்களுடைய பதில் பூர்த்தி செஞ்சிருக்கு மேம். தொடர்ந்து சார் உங்களிடமிருந்து உங்களுடைய புகைப்பட கலையில் உங்களுடைய ஆர்வத்தை உங்களுடைய முதல் பதிலை தெரிவித்தது. இந்த நேரத்தில் இந்த புகைப்பட கலையில் உங்களுக்கான ஆர்வம் எப்போது எப்படி தொடங்க ஆரம்பித்தது அதை பற்றி? நான் காலேஜ் படிக்கும்போது அதாவது எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆரம்பிச்சது ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட்டு. ஏன்னா வந்து காலேஜ் படிக்கும்போது ஸ்மார்ட் ஃபோன் இருந்துட்டு என்கிட்ட அப்போது நோக்கியா சின்ன ஸ்மால் அந்த சின்ன ஃபோனு அந்த ஃபோன் யூஸ் பண்ணி பூ ஃப்ளவர்ஸு சன்செட் அதெல்லாம் நான் எடுக்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு ஃபோட்டோ எடுக்கும்போது எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுத்தது, லைக் சந்தோஷம். ஸோ அது கொடுக்கும்போது எனக்கு ஒரு புத்துணர்வு ஒரு இருந்தது, லைக் கைண்ட் ஆஃப் நியூ எக்ஸ்பீரியன்ஸும். ஸோ அது மூலமாக வந்து அப்படியே டெவலப் பண்ணிட்டோம். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் பண்ணும்போது ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் அட் த டைம் தான் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அப்போவும் நான் ஃபோட்டோகிராஃபி எடுத்துகிட்டு இருந்தேன். வீக்கெண்ட் வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிப்பேன். அப்படி ட்ராவல் பண்ணும்போது நிறைய இடத்துக்கு போவேன், லைக் மதுரை, தமிழ்நாட்டுக்குள்ளே நிறைய போயிட்டு இருந்தேன் அந்த டைமில். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைச்சிது. அந்த கான்ஃபிடென்ஸ் மூலமாக நிறைய விஷயம் கற்றுட்டேன். அந்த ஃபோட்டோஸில் எடுத்து காம்படிஷனில் போடுவேன். காம்படிஷனில் வந்து எனக்கு நிறைய அவார்டு கொடுத்தது, லைக் தமிழ்நாடு டூரிசம் காம்படிஷனில் வின் பண்ணியிருக்கேன், நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்கேன். ப்ளஸ் மினிஸ்ட்ரி கல்ச்சர் ஆஃப் மினிஸ்ட்ரி அந்த புக்கில் காஃபி டேபிள் புக்கில் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நியூயார்க்கு, ஃப்ரான்ஸு, ஜப்பான் அந்த கண்ட்ரீஸில் இருக்கிற பில் போர்டு இமேஜஸ்லாம் நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கான்ஃபிடென்ஸ் கொடுத்துது. ஸோ ஃபோட்டோகிராஃபி இஸ் மோர் லைக் எ லாங்குவேஜ் ஃபார் மீ. ஸோ அந்த லாங்குவேஜ்னால எனக்கு ஒரு டிசபிலிட்டி இருக்கிறது, எனக்கு ஒரு அதுக்கும் மீறி என்னால் பண்ண முடியுங்கிறது ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது. ஃபோட்டோகிராஃபி மூலமாக நிறைய பேரை கனெக்ட் பண்ண முடிஞ்சுது, மக்களோடு பேச முடியுது. அதனால எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிது, இந்த மாதிரி நம்ம வந்து இன்னும் முன்னேறணும் அந்த மாதிரி இருக்கிற ஒரு கான்ஃபிடென்ஸு. ஸோ அதனால தான் வந்து ஃபோட்டோகிராஃபியில் வந்து ட்ராவல் ஃபோட்டோகிராஃபி சூஸ் பண்ணதுக்கு ஒரு காரணம். அது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டி ஃபோட்டோகிராஃபி கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்ணது. அந்த கம்யூனிட்டி மூலமாக நிறைய ஃபோட்டோகிராஃபி ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஒர்க் ஷாப்லேருந்து நிறைய பேர் வந்து பெனிஃபிட் ஆகிருக்காங்க. எப்படின்னா ஃபோட்டோகிராஃபி பேசிச்சு டெக்னிக்கலாக இல்லாமல் அப்சர்வேஷன் எம்பத்தியோடு சொல்லிக் கொடுக்கும்போது டிசபிலிட்டி அவேர்னஸ் கிடைக்கும். அப்புறம் வந்து ஃபோட்டோகிராஃபி மூலமாக டிசபிலிட்டி அவேர்னஸ் பண்ண முடியும். இதுமாதிரி நிறைய விஷயம் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரெட் பண்ணும்போது லைக் 15,000 மெம்பர்ஸ் இருக்காங்க ஃபோட்டோகிராஃபி கம்யூனிட்டியில். ஸோ வி ஆர்கனைஸ் லாட் ஆஃப் வாக் இன் சென்னை அந்த மாதிரி நான் வந்து கொலாபரேட் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ணுற கேமரா அதோட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கேன், சோனி கேமரா. ஸோ அவங்களுடைய பார்ட்னர்ஷிப். அது மட்டும் இல்லாமல் விவோ ஃபோன் ஐ ஹவ் பீன் பார்ட்னர்ஷிப் வித் தெம் டூ. ஸோ இந்த மாதிரி விஷயங்களாம் கண்டினியூ பண்ணிட்டுருக்கேன். உலகத்தை ரசிக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. இது மூலமாக நிறைய தெரிஞ்சுட்டேன். ஓகே, நிச்சயமாக சார். பிறர் மொழியை உங்களால் கேட்க முடியாத போதிலும் உங்களுக்கான தனிப்பட்ட மொழியை இந்த புகைப்பட கலையின் வாயிலாக உருவாக்கி இருக்கிறீர்கள். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இணைப்பில் இருக்காங்க, செங்கல்பட்டிலிருந்து ராஜேஸ்வரி. வணக்கம் ராஜேஸ்வரி, உங்களுடைய கன்சர்னை நீங்கள் அட்ரஸ் பண்ணலாம். வணக்கம். வணக்கம் நியூஸ் 7. வணக்கம் மேம், நீங்கள் பேசலாம். என் பெயர் ராஜேஸ்வரி. நான் செங்கல்பட்டுலேருந்து கால் பண்ணியிருக்கேன். சொல்லுங்க மேம். என்னோட மகன் வந்து எஸ்கே தருண். அவன் ஆட்டிசம் டிசார்டர். ஓகே மேம். 15 நாளாவே ரொம்ப கோவப்படுறான் மேடம். அண்ணன் பாட்டியை போட்டு அடிக்கலாம். ஓகே, என்ன பண்ணலாம் மேம்? அதாவது அவங்க வந்து ஆட்டிசமாக இருக்கிறதுனால அவங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு தெரப்பி கொடுக்கணும். ஆக்குபேஷனல் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆக்குபேஷனல் தெரப்பி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட முதல்ல ஸ்ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால தான் அவங்க அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து முதல்ல அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு அவங்கள வந்து நிறைய தெரப்பீஸ் இருக்குது, அதுக்குன்னு நிறைய தெரப்பீஸ் இருக்குது. அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட்டும் கூட இருக்காங்க. ஈவன் அமர் சேவா சங்கத்திலேயே அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. ப்ளஸ் எங்களுடைய சிவசைலம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து காந்தி கிராம சாந்தி செவித்திறன் குறையோடர் பள்ளி கூட
டாக்டர் டிஎஸ் சவுந்தரம் சிறப்பு பள்ளி அப்படின்னு ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. இங்கே 2 இடத்துலையுமே என்ன பண்ணுதோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆட்டிசம் உள்ள சில்ட்ரனுக்கு வந்துட்டு ஸ்பெஷலாக தெரப்பி கொடுப்போம். அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை முதல்ல கம்மி பண்ணிவிட்டு அவங்க அந்த நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அவன் வந்து அவனோட அண்ணனை அடிக்கிறான் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அது எதுக்காக அடிக்கிறான் அப்படின்னா அவனோட ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறதுனால தான் அவன் அடிக்கிறான். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம கம்மி பண்ணதுக்கு அவனுக்கு வந்து ஒரு ப்ளசண்ட்டான என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம உருவாக்கி கொடுக்கணும். அந்த ப்ளசண்ட்டான என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம வீட்டில் தனிப்பட்ட முறையில் உருவாக்குறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம். ஸோ எங்களை மாதிரி இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அங்கே வந்து அவங்களுக்கு தேவையான ஆக்குபேஷனல் தெரப்பி இதெல்லாம் கொடுக்கும்பொழுது அவங்க ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாகி அவங்களோட அந்த ஸ்ட்ரெஸ்ஸு இருக்கும், பட் அதை வந்து நாங்கள் வேறு விதமாக ஒரு நல்ல வழியில் செயல்படுத்துவோம். அவங்களுக்கு ஹேண்ட் ஒர்க்ஸ் சொல்லிக் கொடுக்கறது, ட்ராயிங்ஸ் பண்ணுறது, இல்லை மியூசிக் பிடிக்கும் அப்படின்னா மியூசிக்கில் வந்து அவங்கள கான்சென்ட்ரேட் பண்ண வைக்கும்போது அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாகி அவங்க வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்கள வந்து ரீஹாபிலிட்டேட் பண்ணதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எங்களை மீட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறோம். ஓகே சார். ஓகே மேம், நிச்சயமாக நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியில் இருக்கிறோம். உங்களுடைய பதில் அவங்களுடைய கேள்வியின் தேவையை பூர்த்தி செஞ்சிருக்கும் இந்த நேரத்தில். சார், இவ்வளவு நேரம் மிக பொறுமையாக மிக ஆழமாக உங்களுடைய தனிப்பட்ட பயணத்தின் வாயிலாக காது கேளாத கண்டிஷனில் இருக்கக்கூடிய பிறருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட பயணத்தை பகிர்ந்ததன் வாயிலாக ஒரு ஊக்கமாக அமைந்திருக்கும். உங்களுடைய ப்ரெசன்ஸிற்கு எங்களுடைய நன்றி. அடுத்ததாக மேம், உங்களிடமிருந்து இவ்வளவு நேரம் நேயர்களினுடைய கன்சர்ன்ஸை மட்டுமல்லாமல் சப்தம் இல்லாதவர்களையும் சாதனை புரிவதற்கு தூண்டுதலாக ஒரு உந்து சக்தியாக பல பதில்களை கொடுத்தமைக்கு உங்களுக்கும் நன்றி மேம். இவர்களினுடைய வாய்மொழியை சைகை மொழியாக கடத்திய உங்களுக்கும் நன்றி திரு நித்யா மேம். இவ்வளவு நேரம் இன்றைய ஃபீனிக்ஸ் மனிதர்கள் நிகழ்ச்சி சப்தமில்லாத சாதனையை கொண்டாடியது. இந்த சாதனை இதே கண்டிஷனுடைய பிறராலும் உங்களாலும் செய்ய முடியும் என்ற ஊக்கத்தை இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வித்திட்டு இருக்கும் என்ற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் கனகதாரா. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.